இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கெட் எம்ப்ளாயி போனஸ் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் மெத்தடை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது யூசிங் JUnit அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ இதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அந்த வீடியோட கண்டினியூவேஷனாக தான் இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம போனஸை இங்கேருந்து எடுத்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ஒரு எம்ப்ளாய்க்கு அகேன்ஸ்டாகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு போனஸ் செட் பண்ண போகிறோம். அந்த போனஸை கெட் பண்ணுற ஒரு ப்ரைவேட் மெத்தடை எப்படி நம்ம JUnitல டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மறக்காம அதுக்கு முன்னாடி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஸரோட டீட்டெயில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி எம்ப்ளாயின்ற என்டிட்டி இருக்குது. ஸோ இதே சேம் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எம்ப்ளாயி போனஸ் அப்படின்ற இன்னொரு டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் எம்ப்ளாயி போனஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல என்டிட்டி அப்படின்ற அனோட்டேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வேறு ப்ளா ப்ளா ப்ளா. எனக்குனே வருவீங்களாடா. ஓகே, அட் என்டிட்டி. ஓகே, இம்போர்ட் ஃப்ரம் ஜார்கடா ரெட் persistent அப்படின்ற அந்த ஒரு பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேபிள். ஓகே, ஸோ டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிளோட நேம் நம்ம தரணும். ஓகே, ஸோ டேபிளோட நேமை நம்ம இங்கேருந்தே கான்ஃபிகர் பண்ணலாம். எம்ப்ளாயி போனஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு எனக்கு வந்து சீரியலைசேஷன் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸை சீரியலைசபிள். ஓகே, ஸோ ரீசன் வந்து எனக்கு அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கணுன்றதுக்காக இந்த நான் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அதே சேம் ப்ராசஸ் தான். ஓகே, ஐடி ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த ஐடி வந்து எனக்கு ஆட்டோ ஜென்ரேட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த ஜென்ரேட்டட் வேல்யூ அதில் வந்து நான் ஜென்ரேட் டைப் ஐடென்டிட்டின்னும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது யூனிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ as simple as that, ஜஸ்ட்டு அட்டு ஐடி, அதுவும் எங்கே இருந்துன்னா ஜார்கடா ரெட் persistence. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டு ஜெனரேட்டட் வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். கீழே லாஸ்ட் ஒன்று. ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ஜெனரேஷன் டைப் டாட் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ நமக்கு வந்து இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லாங் ஐடி. ஓகே, இது இப்போ இம்போர்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதோட ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன காலம் கிரியேட் பண்ண போகிறோம்னா அட் காலமில் நம்மளோட காலம் நேம் ஃபஸ்ட்டு காலம் ஒரு எம்ப்ளாய்க்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அப்போது நம்மளோட எம்ப்ளாயி நேம் என்னவோ அந்த எம்ப்ளாயி நேம். ஓகே, ஸோ அதுக்கான லோக்கலில் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இங்கே ஒரு வேரியபிளும் கூட. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டேபிளில் இருக்கிற இந்த எம்ப்ளாயி நேம் அப்படின்ற காலம் நம்மளோட இந்த என்டிட்டியில் இருக்கிற அதாவது இந்த கிளாஸில் இருக்கிற இந்த காலமோட மேப் ஆகிடும். அகெயின் அதே சேம் வைஸ் தான் நம்ம அடுத்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நேம் எம்ப்ளாயி போனஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே இதுக்கும் அதே மாதிரி லோக்கலில் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான கெட்டர் செட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கெட்டர் செட்டர்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ எரர் இங்கே அடிக்குது, பேக்கேஜில் எரர் அடிக்குது, கான்ஃபிகர் பாத்தில் ஜாவா செட் ஆகிருக்காது, அதனால் எரர் அடிக்கும். ஸோ அப்போ ஜாவா செட் பண்ணிடலாம். எடிட்டர் 21. ஓகே, அதை இங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது செட் ஆகிடும். அப்ளைன் க்ளோஸ். அந்த எரர் நமக்கு போயிடுச்சா, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே எரர் வந்திருக்கு. ஸோ அந்த எரர் வந்து பில்ட் ஆனது உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். ரெபாசிட்டரியில் நியூ நம்மளோட ரெபாசிட்டரி வந்து இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ரைட் கிளிக் நியூ இன்டர்ஃபேஸ் எம்ப்ளாயி போனஸ் ரெப்போ. ஓகே, எம்ப்ளாயி போனஸ் ரெப்போன்னு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறோம். இதை அட் ரெபாசிட்டரின்னு இந்த ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணி இதை அனோட்டேட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அட் ரெபாசிட்டரி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஐ ரெபாசிட்டரி இங்கே வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஸ் ஜேபிஏ ரெப்போ. ஓகே, ஸோ சஜஷனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ எந்த டேபிளுக்கு இந்த ரெபாசிட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா எம்ப்ளாயி போனஸ்க்கு. ஓகே, ஸோ அப்போ எம்ப்ளாயி போனஸ் அப்படின்றத நம்ம இங்கே ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் இந்த டி ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஐடி. ஓகே, ஸோ நம்மளோட ஐடி என்ன டைப்பில் இருக்குது, லாங் டைப்பில் இருக்குது. அப்போ அதே டைப் தான் நீங்கள் தரணும். நெக்ஸ்ட் வந்து இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெபாசிட்டரி கிரியேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட MySQL சர்வரில் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஸோ இது இங்கேருந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அங்கே போய் மேனுவலில் தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. இங்கேயே நம்ம கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டியில் என்ன கொடுத்துருக்கேன்னா அப்டேட்டை கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஒரு லைன். இப்போ இந்த ஒரு லைன் அன்கமெண்ட் பண்ணிட்டு நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிளில், அதாவது என்னோட கோடில் இருந்து அந்த டேட்டா பேஸில் இல்லாத டேபிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடும். அதுதான் வந்து நமக்கு ஸ்ப்ரிங் பூட்டில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இது சேஞ்ச் பண்ணியிருக்கோமா, நம்ம இது ரன் பண்ணுவோம். ஸோ ரன் அஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே கீழே இந்த கன்சோல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கமெண்ட் க்ரியேட் ஆகிற இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ க்ரியேட் ஆனதை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேபிளில் போயிட்டு மேனோட ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் மெத்தட், அதாவது இங்கே நம்ம வச்சுருக்கோம்ல இந்த ப்ரைவேட் மெத்தடை நம்ம ரெபாசிட்லேருந்து கெட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சென்ட் பண்ணுற யூசர் நேமை பேஸ் பண்ணி இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MySQL கனெக்ஷன் மேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ இந்த கொரி க்ரியேட் ஆகும். அதாவது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான கொரி வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேபிள். ஸோ எம்ப்ளாயி போனஸ் அந்த டைமில் ஒரு டேபிள் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட் இந்த ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. அதனால் இதை வந்து என்ன பண்ணலான்னா இப்போதைக்கு இந்த கன்சோலை கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்மளோட டேட்டா பேஸ் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் ஜாவான்றது நம்மளோட டேட்டா பேஸு. ஸோ அதில் போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ எப்படி சொல்கிறேன்னா இந்த இடத்துல நான் அட்வான்ஸ் ஜாவான் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அப்போது லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இதை ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி போனஸ்னு ஒரு டேபிள் புதுசாக ஆட் ஆயிருக்கா. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அட்வான்ஸ் ஜாவா. ஓகே, அட்வான்ஸ் ஜாவா டாட் எம்ப்ளாயி போனஸ். ஓகே, இப்போ வியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த எம்ப்ளாயோட இது வந்துடும். ஸோ இப்போ ID 1, அதுக்கப்புறம் நேம் வந்துட்டு சுரேஷ், நேம் வந்து சுரேஷ், போனஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு 1250 போனஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை அப்ளை கொடுத்துட்டு அப்ளை ஃபினிஷ். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் வந்துட்டு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகிடும். ஓகே, இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுரேஷ் அப்படின்ற நேமை பாஸ் பண்ணி டேட்டாவை கெட் பண்ணிக்கலாம். எப்படி கெட் பண்ணுறதுன்னா இந்த சர்வீஸ் எம்பியில் வந்துட்டு எப்படி எம்ப்ளாயி ரெப்போ இது பண்ணமோ அதே சேம் கான்செப்டில் இங்கே வந்துட்டு எம்ப்ளாயி போனஸ் ரெப்போ அதையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸாக ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எம்ப்ளாயி நேமை பாஸ் பண்ணி அந்த வேல்யூ கெட் பண்ண போகிறோம். ஓகே, திரும்ப லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொடுக்குற நேம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ EMP நேம். ஓகே, ஸோ அப்போ இந்த மெத்தட்குள்ளே நான் ஒரு எம்ப்ளாயி நேமை ரிசீவ் பண்ணோம். EMP நேம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு எம்ப்ளாயி போனஸ் ஆப்ஜெக்ட் தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். போனஸ் எம்ப்ளாயி போனஸ் ரெப்போ. ஓகே, டாட் ஃபைண்ட் பை எம்ப்ளாயி நேம். அந்த நேம் எங்கேருந்து எடுக்கணும்னா இதிலேருந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த நேம் அப்படியே ஃபிக்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்படியே கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக மாற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ். ஓகே, ப்ராக்கெட்டில் வந்துட்டு EMP நேமை ஷேர் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு JPA query. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இங்கே க்ரியேட் கொடுத்தோன்னா இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு இதுலேருந்து
டேட்டா வந்திருக்கா இல்லையான்றது செக் பண்ணிக்கலாம். இஃப் நல் நாட் ஈக்குவல் டு போனஸாக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு அதுலேருந்து டேட்டா வந்துருச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம அப்படியே இங்கே இதுக்கு பதிலாக அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இல்லைனா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். வந்துச்சுன்னா ரிட்டர்ன் போனஸ் டாட் கெட் எம்ப்ளாயி போனஸ். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. ஸோ இது நம்ம ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட். இதுலேருந்து வர டேட்டா வந்து என்ன டைப்பில் வருதுன்னா ஸ்ட்ரிங் டைப்பில் வருது. அப்போ இங்கே ரிட்டர்ன் டைப் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி போனஸ் இங்கே நம்ம கால் பண்ணியிருக்கோமா, இந்த மெத்தட் இப்போ நம்ம என்ன மாற்றிட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிற மெத்தடாக மாற்றிட்டோம். அப்போது இங்கேயும் நம்ம வந்து இந்த ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் ஒரு ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணோம், அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் டைப் மாற்றணும். அப்போ நம்ம இந்த ரிட்டன் டைப்பு சேஞ்ச் பண்ணிட்டோமா. ஸோ அவ்வளோதான் நம்மளோட இந்த இடத்துல நம்மளோட ஒர்க் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஓகே எரர் வருது. ஸோ எங்கே எரர் வருது? ஓகே, ஸோ இந்த 0வும் ஸ்ட்ரிங் டைப்பில் தான் இருக்கணும். 0. ஓகே, அவ்வளோதான் கம்ப்ளீட்டட்.